இன்னும் நாளைக்கு தூக்குறேன் விடியப்ப நாளைக்கு இல்ல, இன்றைக்கு இப்ப தூக்குறியா வேறடா இப்ப நான் உனக்கு பிரபாகரன்ற மடையன் தூக்குவேன் பாத்துக்கோள் உங்க நீ வந்து தூக்குவா தூக்கி தூக்குறேன். தூக்குவாப்பம் தூக்குறேன். 7 மணி தூக்குடாப்பம் உன்னை உன்னிய வள முள்ளத்தி இல்லன்னா இருக்கான் தூக்குடாப்பம் நீங்க இப்படி ஆக கடுமையா முன்னீங்கன்னா சார் உங்களுக்கு கடைசியா நீங்களும் உங்களோட மேல தான் போக வேண்டிய கட்டம் பெறும் பெட்ரோல் செட்டு பக்கத்து தான் உங்களோட ஒப்பி சொண்டு அதுக்கு முந்து குண்டு வடிக்கிறதுக்கு நான் தயாராக வந்து நான் வந்தேன் இல்லே நட்டோண்டும் அடே நான் கதையட்ட தனியாக வந்து குத்தி போட்டு நம்ம ஜெயில இருக்கோம் சரியா. நான் நம்பரை சேவ் பண்ணுங்க இந்த பேர் வேணும் அட்ரஸ் எல்லாம் தர்றேன்னா சொல்லு. எழுதிக்கொள்ளும் என்ன வளர்த்தவன நீங்கள் குத்த வலிக்கிட்டா நான் விடுவேன் சார் அப்ப பாப்ப இருக்கா நீங்க உங்களால எழுமான செய்யுங்க என்னால எழுமான நானும் என்னண்டாங்க சார் ஒரு தடவை இது வரைக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்பினது இல்ல உங்களோட அண்ணன் எங்கட வீட்டை 3 பேரை கொண்டே சுட்டு கொண்டவர் அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்க இப்ப எனக்கு உங்களோட பார்த்தா கோவம் இல்ல வேற மாமா உங்களோட மாமா எல்லாம் வந்து சரியும் பார்த்தா உங்களோட மாமா எல்லாம் செய்ய தவறு செய்தான் சுட்டு வேற நீங்க பக்கத்துல வந்து பார்த்த நீங்களோ எங்கட மாமா நான் பாக்கல கோயில் வளர்த்துக்கு கோயில் உண்டியோட சொல்லிட்டு போறாங்கல்ல நீங்க சரி கிருணி வந்து அடிக்க தெரியுமே எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு அப்பயே நீ அம்மா நம்ம உடுப்ப காடி போட்டு ஒழிக்கிறேன் போய் பொம்பளை அடி வேண்டி போட்டு போயிட்டு வந்து இப்ப அண்ணைய பற்றி கேட்கிறீங்க அண்ணன் என்னோட இருந்தவங்க நல்லா இருக்கிறாங்க நான் இன்றைக்கு மேசம்பல கூலி வசதி தான் நான் பிழைக்கிறேன் நீங்க என்ன அன்னைய பற்றி கதை கேட்க நான் கொஞ்சம் கோவமா கிடையாது சும்மா அன்னைய பற்றி சும்மா கோவம் வருது சார் நினைச்சு கொண்டு வந்தவங்கள பார்த்த உடனே அந்த போட்டை பார்த்த உடனே மனம் கொதிக்குது போனாரு அவர் எனக்கு அப்பா மாதிரி நீங்க அப்படி கதைக்க நம்மளுக்கும் அன்னைய பற்றி கதைக்காத நான் இப்ப அடிச்சு சொல்றேன் நீ எந்த போன் நம்பரை போட்டு என்ன தேடி பிடிச்சி நீ என்ன பிடிக்க பாப்போம் நான் முள்ளத்துல கேட்கிறேன் நான் ஒரு தனி மனுஷன் நாங்களும் நாங்க போறோம் நாங்களும் சரியெல்லாம் முடிஞ்சுது சார் சரி அதே தந்து கேட்கிறேன் டாக்டர் பிரச்சனை கேட்குறீங்க சும்மா அண்ணையை பற்றி சும்மா கோவம் வருது சார் அண்ணன் யாருன்னு சொன்னதானே சார் எங்களோட அண்ணன் தலைவர் வேலைக்குள்ள போய் வாரேன் ஆட்ட தலைவர் எங்கட தலைவர் எனக்கு தலைவர் இல்லையே சார் இல்ல எந்த தலைவர் சரி உங்களோட தலைவரை நீங்க வச்சிருக்கோம் அது பிரச்சனை நான் உங்களுக்கு நீங்க கூடாம நம்மளுக்கு இல்ல நாண்டைக்கு வந்து பெட்ரோல் செட்டு பக்கத்து அவங்களோட ஒப்பி சொண்டு அதுக்கு முந்து குண்டு வடிக்கிறதுக்கு நான் தயாராக வந்து நாண்டைக்கு வந்தாங்க இல்லே நட்டோண்டும் நினைச்சு கொண்டு வந்தவங்கள பார்த்த உடனே அந்த போட்டை பார்த்த உடனே மனம் கொதிக்குது இல்ல அவர் இல்லையே நானும் என்னண்டாங்க சார் ஒரு தடவை இது வரைக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்பினது இல்ல இனியும் அப்ப அனுப்புறதுக்கான பிளான் இல்ல இந்த நாட்டுல அரசியலமைப்பு இருக்கு ஒவ்வொரு மேனேஜருக்கும் எனக்கு இந்த அரசியல் உண்மையா சார் நான் இந்த வயசுக்கு அரசியல் தெரியாது நான் படிச்சில்ல அப்ப நீங்க படிக்கணும் சார் நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு எத்தனை அம்மா படிச்சீங்க நான் படிச்சேன் ஓயில் மட்டும் படிச்சேன் எனக்கு அப்ப 85 41 வயசு சரி அப்ப நீங்க கொஞ்சம் புத்தகங்கள் இதுகள் படியுங்கோ கொஞ்சம் படிக்க நான் படிக்கிறேன் அரசியல் ரீதியா படிக்கிறேன் அதெல்லாம் இல்ல உண்மையா இல்ல அந்த அந்த அறிவு இல்ல அதைத்தான் நான் சொல்ல வேண்டி படியுங்க இன்றைக்கு உலகம் 2025 நிறைய முன்னுக்கு போயிட்டுது மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் வேற வேற அபிப்பிராயங்கள் வச்சிருப்பினம் நான் தலைவன் என்று நினைக்கிறாள் எல்லாரும் தலைவன் என்று நினைக்கணும் எனக்கு என்ன வளர்த்த தலைவனை பற்றி ஒருத்தன் குறையா கதைக்க எனக்கு என் அப்பா பற்றி கதைக்கிற மாதிரி கிடக்குது இல்ல அது என்னும் செய்யலாம் என்னன்னா இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஒன் மேன்ஸ் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அதை நான் தமிழ்ல சொல்றேன் அது ஒரு மனிதனின் விடுதலை போராளி இன்னொரு மனிதனின் பயங்கரவாதியாக இருக்கலாம் மகாத்மா காந்திய கூட இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதார்கள் இருக்கணும் அன்னைய தவிர ஒரு இடம் தெரியும் எனக்கு அதுதான் பிரச்சனை நீங்க கொஞ்சம் பேர் ஆக்களை படியுங்க நாடுகளுக்கு போங்க சுத்தி பாருங்க பல அவளுக்கு வசதி வாய்ப்பு இல்ல நாங்க நாடுன்னு சொன்னா இப்ப நீங்க எங்க இருந்து கேக்குறீங்க முல்லைத்தீவு சரி முல்லைத்தீவை விட்டு வேற இடங்களுக்கு போய் பழகுங்க ஆக்களோட பழகுங்க சார் காலம் போறது மேசம் பிள்ளைக்கு பின்னேறம் பாருது வீட்டு எங்க பழக்க இந்த நீங்களும் அன்னைய பற்றி கூடாங்க கேட்க நம்மளுக்கு இல்ல உங்களோட அண்ணன் எங்கட வீட்டை 3 பேரை கொண்டே சுட்டு கொண்டவர் அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்க எனக்கு உங்களோட பார்த்தா கோவம் இல்ல வேற மாமா உங்களோட மாமா எல்லாம் வந்து சரியும் பார்த்தா உங்களோட மாமா எல்லாம் செய்ய தவறு செய்தான் சுட்டு வேற நீங்க பக்கத்துல வந்து பார்த்த நீங்களோ எங்கட மாமா தவறு நான் பாக்கல விஷயத்தான் சொல்றேன் எப்படி நீங்க சொல்றீங்க எங்கட மாமா தவறு செஞ்சாண்டு அது நீங்க எனக்கு எங்கட மாமா அப்பா மாதிரி எங்கட அப்பாவை சுட்டு கொண்டவனை இலக்கலுங்கள எங்கட அப்பாவை சுட்டு கொண்டவன தலைவன் என்று சொல்றவனை பார்க்க எனக்கும் ஒரு கத்தியால் எடுத்து குத்தி நான் என்னன்னு தோணும் என்ன வளர்த்தவன நீங்கள் குத்த வலிக்கிட்டா நான் விடுவேன் சார் அப்ப பாப்ப இருக்கா நீங்க உங்களால எழுமான செய்யுங்க என்னால எழுமான செய்யறேன் சரி முடிஞ்சிடாது இப்ப தயவு செய்து வையுங்க பாட்டி தொடங்க போகுதுங்கிற உங்களோட பாட்டு துவங்க அது பிரச்சனை இல்ல நீங்க இப்படி ஆக கடுமையா முன்னீங்கன்னா சார் உங்களுக்கு கடைசியா நீங்களும் உங்களோட மாமா தான் போக வேண்டிய கட்டம் பெறும் ஒண்ணும் இல்ல என்ன மனுஷன் எல்லாம் செத்து போச்சு இந்த கடைசி முள்ளிவாக்கா இல்ல தனியாக வந்து குத்தி போட்டு நம்ம ஜெயில இருக்கோம் நம்பரை சேவ் பண்ணுங்க இந்த பேர் வேணும் அட்ரஸ் எல்லாம் தர்றேன் எழுதிக்கொள்ளும் சொல்லுங்க செல்வராசா பிரகலாதன் பாருங்க பாருங்க செல்வராசா பிரகலநாதன் போன் நம்ம தெரியும் முள்ளியவளை
செல்வராசா பிரகலாதன் பிரகலாதன் ரைட். போட் நம்பர் 3. முல்ல போன் நம்பர் இதுல விழுந்து ரெக்கார்டிங்ல போய் கொண்டிருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணி தான் கேட்கிறேன். முள்ளியவள கேப்பாப்புலவு கேப்பாப்புலவு வட்டாப்பழம் முள்ளியோட கேப்பாப்புலவு வட்டாப்பழம் முள்ளியவன். நீங்க நான் இப்ப ஒன்னும் தவறா சொல்லல. சரி, ஐசி நம்பர் என்ன உங்களோட ஐசி நம்பர்? 1985 1985 0711 0711 933 933. நீங்க முன்னாள் புலியோ? ஓமோ. புனர்வாழ்வுக்கு போய் வந்தீங்களோ? போய் வந்தேன். அப்ப புனர்வாழ்வு சட்டம் என்னன்னு தெரியுமோ? சட்டம் தெரியாத புனர்வாழ்வு போய் முடிய எங்களுக்கு நாங்க காயப்பட்டு வந்தாங்கன்னு எங்களை போயிட்டாங்க. புனர்வாழ்வுல என்ன சொல்லி விட்டவங்க? புனர்வாழ்வுல எங்களை காயப்பட்டாங்க, அங்கவீனப்பட்டாக்களை சொல்லி விட்டவங்க. உங்களுக்கு சொல்லி இருப்பாங்களே வெளியில போய் ராசா நீங்கள் இந்த திருப்பி இந்த பழைய பயங்கரவாதங்கள். பயங்கரவாதம் ஒண்ணும் போயில்லையே. இப்ப 2012ஆம் ஆண்டு மாதிரி வந்தா இன்னும் போயில்லையே. நான் ஒண்ணு பயங்கரவாதத்துக்கு இல்ல. இப்ப சொல்றீங்க என்ன கொல்ல வரும் போல கிடக்குது. நீங்க எப்படிதான்? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, செத்து போனாரு, அண்ணன் செத்து போனாரு, அவர் எனக்கு அப்பா மாதிரி. நீங்க அப்படி கதைக்க நம்மளுக்கும் உங்களுக்கு நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நானும் என்னை விட நான் இயக்கத்தில் கேட்க என்னோட இருந்தவங்க லண்டன் கனடாவில இருந்து நல்லா இருக்கிறாங்க. நான் இன்றைக்கு மேசம்பேல கூலி வேலை தான் நான் பிழைக்கிறேன். நீங்க என்ன அன்னைய பத்தி கதை கேட்க நான் கொஞ்சம் கோவமா கிடையாது. அது நீங்க உங்களோட இயக்கத்துல இருந்து வெளியில போய் வெளிநாட்டுல இருக்கிறவன கேட்கணும். நான் இப்படி கஷ்டம் அவனுக்கு நான் எடுக்கணும், அவனை கேட்கணும்னு தேவையில்லை சார் எனக்கு. அவன் அன்னைய பத்தி கூட கதை கேட்கலையே. அவன் நல்லா இருக்கட்டும். அப்ப உன்னுடைய அண்ணன் இந்த வீட்டுல 3 பேரை கொலை செஞ்சதுக்கு நீ என்ன சொல்ல? உண்ட வீட்டுல சித்தார்த்தன் செய்த புள்ளையாலாம் கொலை செய்தவன் சித்தார்த்தன். உனக்கு என்னன்னு தெரியும் இந்த வீட்டு புள்ளையா? உண்ட வீடு உண்ட மாமன் இருக்கிறான் இல்ல, நல்ல மாமன் இருக்கிறான் இல்லோ. என்ன காட்டி கொடுத்துதான் இந்த மாமனை கொண்டு அங்க காட்டி கொடுத்தவன். அடே கதையடா வேடா பாத்துக்கோள். உங்க தூக்குவா நாளைக்கு தூக்குறேன் விடிய இப்ப தூக்குறியா? இப்ப நான் உனக்கு நல்லவன் நல்ல நீ உன்னை வெளியில விட்டா நீ நீ இந்த மாமன் எவ்வளவு புல செய்து கொண்ட இந்தியாவின் காலத்துல மாமன் விட்டவன் உந்த சேட்டைக்கு தான் 2009 மண்ட புலந்து கிடந்தவன் நந்தி கடல்ல பிரவானன்ற மடையன் மண்ட கொட்டமான் எங்க இருக்கான்னு தெரியுமா? கொட்டமான் ஒரு புத்தி கல்லு தருவாண்டு ஏறியாம இல்லையா? உன்ன கோயிலு குளத்துக்கு அண்டாதக்கு சரிடா. அந்த காலத்துல செய்தவங்க எல்லாம் சரிடா. இந்த கோயில் குளத்துக்கு அண்டாதது சரி. 99% சரி. இந்த கோயில் குளத்துக்கு அண்டினா கோயில உண்டியோட சென்று போறாங்கல்ல நீங்கள். சரி, அப்ப நீ என்ன வெள்ளாளனும்? நான் ஒரிஜினல் வெள்ளாளன்டா. காரணவரான்டா. அப்பன் காரணவரா காரணவர் சிவன் கோயில கூட உடையாடுறாங்கல்ல நாங்கள். சரி, அப்ப கொன்னன் என்ன மாதிரி? எந்த கொன்னன்? இப்ப நீ சொன்ன என் அண்ணன் எனக்கு அப்பன் மாதிரி. அண்ணன் எனக்கு அப்பன்டா. அவன் என்ன சாதி? யாரு? கரையான். அப்ப பிறகு அவன் தான்டா உனக்கு உனக்கு அப்பனா இருந்திருக்கிறான். அப்பன் நீ நலவன் தான்டா. நீ பஸ்ஸாவுல நலவன் தான்டா. சித்தார்த்தன் 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 பெற்ற செட்டு பக்கத்துல இருக்கிறான் சித்தார்த்தன். அவனோட கேட்கிறேன் சித்தார்த்தன் அந்த எம்பியோ என்ன வந்து எலெக்ஷன் எல்லாம் கேட்டான் தோத்து போனான். நலவன் நான் பட்ட நலவன். அவனோட கேம கேட்கிறேன். கேம கேட்டு நீ வந்து ஜென்மத்துல எம்பியாவோ உனக்கு ஒரு கட்சியோ உன்னோட கட்சிக்கு குண்டு வெடிக்கும். நான் இப்ப அடிச்சு சொல்றேன். நீ என் போன் நம்பரை போட்டு என்ன தேடி பிடிச்சி நீ என்ன புடிய பாப்போம். நீ இப்ப என்ன கொல்ல போறியோ? இன்னும் நான் கொல்லுறேன்னு சொல்லல. அன்னைய பத்தி கதைக்காத. இல்ல நீ சொன்ன நான் சொல்றேன். நீ சாக போறாய். உனக்கு கேன்சர் உனக்கு தொற்று நோய் வந்து நீ சாக போறாய். நீ சொன்ன நேர்மையான ஒரு மனுஷன் இருக்கான் தானே. நேர்மையான ஒரு மனுஷனே நீ தேவையில்லாம அவன் பேரை சொல்லாத. அவன் நீ எந்த அரசியல்வாதியும் என்னவும் செய். எந்த அரசியல்வாதியையும் எந்த பிடிக்காதவனும் செத்தவனும் இருக்கிறானோ இருந்தா மனுஷன் இல்லாடி கடவுளாக விடு.
ஆறு, அவனை பற்றி ஆறு. அப்ப நீ எங்க எந்த வீட்டை செத்த 3 பேருக்கு 3 கோடி தான் இந்த இருக்கு. 3 பேர் தான் ஊரெல்லாம் காட்டி கொடுத்து ஆக்களை வச்சு எத்தது பேந்து திருப்பி 3 பேர் வந்துருக்குறேன். அடே உன்னையெல்லாம் விட்டது புள்ளையடா அவங்க புனர்வாழ்வு சரியா கொடுக்கல. அடே புனர்வாழ்வு அளிச்சு காசு இது யாரு மஹிந்த ராஜபக்ச காசு தந்து தான் எங்களை அனுப்பினது. அதான் உங்களை விட்டா புள்ளையா தான். அப்ப உன்னை விட்டாம ஒழுங்கா கதைக்க வலிக்கிட்ட நீ இப்ப இந்த காய்ச்சி நிக்கிற கொல்ல போறியோ என்னைய? உன்னை கொல்லும் எனக்கு இல்ல சொன்ன நீ வந்து கொண்டு வைக்க போற. உன்னை கொல்லுவன் என்ன போற நீ? எப்ப கொல்ல போறேன்? எப்ப உனக்கு 7 மண்டா பாவம் இல்லதுக்கு? இல்ல நீ இப்ப வந்து செய்ய போறேன். ஏன் கொல்ல நீ பாவம் இல்லதுக்கு? இல்ல ஏன் கொல்ல போறேன்னு சொன்ன நீ? ஏன் கொல்ல போறான்னா நீ நான் இப்ப என்ன சொல்றேன், நீ இப்ப இருக்கிற அரசியல்வாதியை பற்றியும் இருக்கிறவங்களை பற்றி கதை. நீங்க உரிமை இல்ல கதைக்காத. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா? நீங்க என்ன கதைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் உரிமை சார்ந்து இருக்குது. உனக்கு என்ன சட்டம் என்ன உரிமை வந்திருக்கு? நானும் யாரை பற்றியும் கதைக்கலாம் எனக்கு உரிமை சார்ந்து. நானும் யாரை பற்றியும் கதைக்கிறேன். நானும் கதை கேட்டேன். நீ கிருணி வந்து அடிச்சா தெரியுமா பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு அப்பே உடுப்ப காடி போட்டு ஒழிக்கிறோம். பொம்பளை அடி வேண்டி போட்டு போயிட்டு வந்து இப்ப அண்ணைய பற்றி கேட்கிறீங்க. எங்க அண்ணா பிரவாரம் அண்ணையார் அண்ணையார் நிக்கிறேன். எத்தனை நேரம் சொல்றேன் உனக்கு அண்ணன் நீ வீட்டை வச்சிருந்த அவனே எனக்கு அண்ணையாக பாக்குற. அவன் தாண்டா அவன் இருக்க தமிழத்துல இன்றைக்கு இந்த உலகத்திலேயே தமிழன் என்றா ஆராண்டு தெரியும். அண்ணன் இருந்தபடியா பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அதை பற்றி நாங்க அதுக்கு போய் சண்டை பிடிக்க போறது கேட்க போறது. படிப்போம் சரி போனவை கணக்கு கிழிச்சு போட்டவை போன என்னத படிக்கிற 4 புத்தகம் படி. 4 புத்தகம் படிக்கிற உனக்கு கொண்ட உதய படிப்பிச்சது.